என்னை பொறுத்தமட்டில் எந்த வகையில நேர்மையான விளையாட்டுகள் இல்லானாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப பாஜக நிர்வாகி நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். உறுதுணையாக இருக்கிறோம் என்று. அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்களுக்கே நாங்க எதிரானவங்க போலவும் மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா, பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது. அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது. இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது. ஆக இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது. ஆக இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அவங்க சொல்லிட்டாங்களே, குடும்ப நண்பர் என்ற முறையில் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். அவங்க கருத்துக்கு மேல நான் என்ன கருத்தை சொல்ல போறேன்? சந்தித்தவர்களே கருத்து சொல்லிட்டாங்க, நான் என்ன கருத்து சொல்ல போறேன்? இதுல நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பல. நான் இப்ப ஆளுநர் இல்ல. இல்ல, என்னை பொறுத்தமட்டில் எந்த வகையில நேர்மையான விளையாட்டுகள் இல்லானாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப அது அப்போ அரசியல் சூழ்நிலையில நான் இப்ப ஆளுநர் அங்க இருந்தேன். அதனால இத மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வளவுதான். மகாராஷ்டிரா தேர்தலில் அரசு என்ற கையில வச்சுட்டு பிஜேபி முறைகேடாக சதி செய்து வெற்றியை பெற்று திரும்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.